பிரதிநிதித்துவ உரிமை. ஆக அசல் உரிமையாளர் சொன்னபடிதான் அந்த செல்வத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற தகவல்களை பரிமாறிக்கொண்டு நினைவிருக்கலாம். அதுல நாம் செய்கிற நன்மைகள் பொருளாதாரத்துறையில் கொடுத்து வாழ்வது என்பது வழிபாடு. இஸ்லாமிய வழிபாடுகள் செல்வத்தால் செய்கின்ற வழிபாடும், உடலால் செய்கின்ற வழிபாடு, நாவால் செய்கின்ற வழிபாடு, இதயத்தால் செய்கின்ற வழிபாடு, சிந்தனையால் செய்கின்ற வழிபாடு, இப்படி வழிபாடுகளை பல தரப்படுத்தி நாம் வகைப்படுத்தலாம். நாவால் செய்கின்ற வழிபாடு, நாவினால் உச்சரிக்கிற இருக்கிறீர்கள், திலாவத்து, இதுபோல நல்ல வார்த்தைகள், இதெல்லாம் நாவால் செய்கிற வழிபாடுகள். சிந்தனையால் செய்கிற வழிபாடுனா என்ன? இறைவனை பற்றி சிந்திக்கிறேன், மறுமையை பற்றி சிந்திக்கிறேன், இறைவனை பற்றி, இறைவனை தகுதி தன்மைகளை பற்றி, அவருடைய வலிமையை பற்றி, வல்லமை பற்றி நான் சிந்திக்கிறேன் என்றால் சிந்தனையால் செய்கிற வழிபாடு. தஃபக்குரு சாஅத்தின், ஒரு மணி நேரம் இறைவனை பற்றி சிந்திப்பது பல மணி நேரம் வழிபடுவதை விட மேலானது என்று ஹதீஸ் இருக்கிறது. ஆகவே சிந்தனையால் வழிபாடு, நாவால் வழிபாடு, செல்வத்தால் வழிபாடு, அதான் ஜகாத், தான தர்மங்கள், பகிர்ந்தவர்கள் செல்வத்தால் வழிபாடு, செல்வத்தால் செய்கிற வழிபாடுகள். செல்வத்தை இறைவன் நமக்கு, நாம் செல்வத்தினுடைய ஓனர்ஷிப்பை, உடமையை கையில் வைத்திருக்கிறோம். ஆகவே அந்த செல்வத்தை கொண்டு வழிபடுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறான். செல்வத்தால் செய்கிற வழிபாடுகளில் நேற்று பெரும்பாலான வழிபாடுகள் நான் சொன்னது பூராமே வழங்கி வாழுதல், பகிர்ந்து வாழுதல், அது பூரா சுன்னத்தான வழிபாடுகள். ஜக்காத்து கிட்ட தான் வரல. ஜக்காத் ஒரு தனி சப்ஜெக்ட். ஜக்காத் என்பது கட்டாய கடமையான ஒரு வழிபாடு, பொருள் வழி வழிபாடு, செல்வத்தின் வழியாக செய்கிற வழிபாடு. ஜக்காத் கட்டாயமானது. கொடுப்பினைகள் அது இடம் முதன்மையான இடம். கொடுப்பினை பல வகைகளில் இருக்கிறது. தர்மம் செய்வது, சதகா செய்வது, அன்பளிப்பு செய்வது, நன்கொடை வழங்குவது, பிறருக்கு உதவுவது, ஏழையுடைய மறுவாழ்வுக்காக உதவுவது, எல்லா விதமான பொருளாதார உதவி வழிபாடுகள், எல்லாம் சுன்னத்தான வழிபாடுகள். ஜக்காத் என்பது கண்டிப்பான வழிபாடு. ஜக்காத் என்பது கட்டாயமான ஒரு பொருள் வழி வழிபாடு. ஜக்காத்தை ஒருவருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. தர்மத்தை ஒருவர் கொடுக்காமல் இருந்து விடலாம். ஆனால் ஜக்காத், இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி ஒரு தலைப்பு ஒரு நாள் உங்களுக்கு முழுமையாக அதை பற்றி விவரிக்கப்படும். அதற்கு நாள் நெருங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு நேற்று சொன்னான், ஒரு சாரியோ இல்ல மக்ஃபிரத்தின் என்று போட்டி போட்டுக்கொண்டு முந்துங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடி போட்டி போட்டுக்கொண்டு நான் முந்துறதா நீ முந்துறதா போட்டி வரும்போதுதான் சாரி வரும். ஃபாஅலா என்கிற அமைப்பு இருக்குது. வார்த்தை அமைப்பு அரபியில சாரி என்றால் முந்துங்கணும் இல்ல, போட்டி போட்டுக்கிட்டு முந்துறதுக்கு தான் சாரி வந்துறது. அவன் முந்துறா நான் முந்துறா. நம்முடைய இந்த போட்டி எதுல வர வேண்டுமாம்? போட்டி பாவ மன்னிப்பு தேடுவதில், மகஃபிரத்தின்பால் போட்டி போட்டுக் கொண்டு வந்துங்கள். ஜன்னத்தின் சொர்க்கத்திலே செல்வதற்கு போட்டி போட்டுக்கிட்டு வந்துங்க. வழிபாடுகளை அவர் செய்வதை விட கூடுதல் நான் செய்ய வேண்டும். அவர் ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆன் முடிக்கிறார் என்றால், ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் முடிக்கிறார், நான் ஒரு மாசத்துல 4 குர்ஆன் முடிப்பேன். அவரு ரமலான் மாதத்தில் 10,000 பவுண்ட்ஸ் தர்மம் செய்வார் என்றால் நான் 15,000 பவுண்ட்ஸ் தர்மம் செய்வேன். இதான் போட்டி, இதான் சொர்க்கத்தை பெறுகிற வழிகள். ஆகவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க போட்டி போட்டுக்கிட்டு முந்துங்க மக்ஃபிரத்திற்காக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக, அவருடைய சொர்க்கத்திற்காக. சொர்க்கத்தினுடைய அகலமும் விசாலமும் எந்த அளவுக்கு என்றால் வானம் பூமி அளவிற்கு விரிந்திருக்கிறது. சொர்க்கமாக இறைவன் வாக்களித்தது. இந்த உலகத்தை இறைவன் பிறகு சொர்க்கமாக்குறானா? வானத்திலும் பூமியிலும் தான் சொர்க்கம் இருக்கிறதா அல்லது இன்னொரு உலகமா என்பது இன்னொரு சர்ச்சை. நாங்கெல்லாம் போகல. அல்லாஹ் சுப்ஹானஹு சொர்க்கத்துடைய அகலத்தையும் நீளத்தையும் அது வானம் பூமி அளவுக்கு விசாலமான, இரண்டாவது உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களை அங்கே தங்க வைக்க வேண்டியிருக்கிறது, நல்லவர்களை. ஆக சொர்க்க நரகத்தினுடைய விசாலத்தை குர்ஆன்ல அல்லாஹ் பூமியினுடைய அளவிற்கு, வானம் பூமியின் அளவுக்கு விசாலமாக என்று சொல்றான். அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், இறைவனை பயந்து வாழுகிற நல்ல மனிதர்களுக்கு இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அல்லதீன, இறைவனை பயந்து வாழுகிறவர்கள் யார் என்றால் யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, இங்கதான் என்ன நதி, அவர்கள் அதாவது செழுமையிலும் மறுமையிலும் பகிர்ந்து வாழ்வார். ஜக்காத் கொடுப்பார்கள் அல்ல, யுன்ஃபிகூன, இன்ஃபாக் என்றால் செலவு செய்வார்கள், கொடுத்து வாழ்வார்கள், பகிர்ந்து வாழ்வார்கள், பிறகு உதவுவார்கள் என்று அர்த்தம். யுன்ஃபிகூன் இன்ஃபாக், இன்ஃபாக் என்றாலே
செலவு செய்தல் என்பது அதனுடைய தமிழ் மீனிங். யுன்ஃபிகூன் அவர்கள் செலவு செய்வார்கள், கொடுத்து வாழ்வார்கள், பகிர்ந்து வாழ்வார்கள். ஃபி ஸர்ராய் வல்லர்ரா, கஷ்டத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும். இன்பகரமான செழுமையான காலத்தில் ஒருவர் கொடுத்து வாழ்வதற்கு அர்த்தம் உண்டு. அவர்கிட்ட மிச்சமாக இருக்கிறது கொடுக்கிறார், இல்லாதவர் எப்படி கொடுக்கிறது? கஷ்டப்படுகிறவர் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப ஏன் இறைவன் சர்ரா என்பதற்கு பிறகு லர்ரா என்கிறார்? கஷ்டப்படுகிறவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். இதனால ஒரு ஐதீகம் இஸ்லாமிய சமுதாயத்தில் நிலவுகிறது. என்ன ஐதீகம் அது? கொடுக்கிறது யாரு? அவர் பெரிய பணக்காரங்க தான் கொடுப்பாங்க. பகிர்ந்து யாரப்ப வழங்குவார்? அது வசதி உள்ளவங்க. இப்படி ஒரு தவறான ஐதீகம். அப்படி இல்லவே இல்லை. கொடுப்பு என்பது அனைத்து முஸ்லிம்களும் செய்ய வேண்டிய ஒன்றாக குர்ஆன் வர்ணிக்கிறது. இறைபக்தியை எதிர்பார்த்து வாழ்கிற அனைவருமே கொடுத்து வாழ தயாராக வேண்டும், கொடுத்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் ஒரு ஏழை மனிதர், அன்றாடம் காட்சி, கூலி வேலை செய்கிறவர், இரவு நேரத்தில் ஒரு தோப்புல போய் நீர் பாய்ச்சி சம்பளம் வாங்கிட்டு வர்றார். வந்து இறை தூதருக்கு முன்னால் அந்த சம்பளத்துடைய 50% என்ன கிடைக்கும்? அன்னைக்கு தோப்புகள்ல கார்டன்ல வேலை பார்த்தா, அது பேரீச்சம் கார்டன்ல வேலை பார்த்தா நம்ம என்ன கிடைக்க போகுது? அவரு 2 மரைக்கால் அல்லது ஒரு 10 படி அல்லது ஒரு 5 கிலோ பேரீச்சம்பழத்தை கூலியா கொடுத்திருப்பார். வேற என்ன கொடுக்க? இதை கொண்டு விற்கிறோம். பண்டமாற்று முறைதான் அன்றைய தினம் அதிகமாக நடைமுறையில் இருந்தது. அவர் அந்த பேரீச்சம்பழத்தை பேரீச்ச தோட்டத்தில் நீர் பாய்ச்சி, ராத்திரி எல்லாம் கண் விழிச்சு நீர் பாய்ச்சி ஒரு கிடைச்ச அந்த சம்பள சேலரியினுடைய சேலரியாக கிடைத்த பேரிச்சம்பளத்தை விற்று 2 திர்ஹமை கொண்டு வருகிறார். விற்ற பணம் 2 திர்ஹம். அந்த 2 திர்ஹமில் 1 திர்ஹமை இறை தூதருக்கு முன்னால் கொண்டு சமர்ப்பிக்கிறார். இதை இறை வழியில் செலவு செய்ய நபியர். 1 திர்ஹமை தன்னுடைய செலவுக்காக எடுத்துக்கொண்டு செல்கிறார். நபிகள் நாயகம் அந்த நேரத்தில் ஒரு தகவல் சொல்றாங்க, உலகத்திலே பிரமிக்க வைக்கிற தகவல். திர்ஹமுன் சபகத் 100,000 திர்ஹமின். 1 திர்ஹம் தந்த 1 ரூபாய் 1 லட்சம் ரூபாயை மிஞ்சிவிட்டது. இந்த 1 ரூபாய் 1 திர்ஹம் 1 பவுண்ட் 1 லட்சம் பவுண்டை மிஞ்சிவிட்டது. கூலியில், வெயிட்டில், பாரத்தில், கரம் தூக்குவதில், அல்லாஹ்வுடைய தராசில் கரம் தூங்குவதில் என்று சொன்னார்கள். இதை கேட்ட தோழர்களுக்கெல்லாம் வியப்பாக இருந்தது. அது எப்படி 1 ரூபாய் எங்க இருக்கு, 1 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? 1 ரூபாய் எங்க இருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் எங்க இருக்கிறது நபியே? ஏன் அப்படி சொன்னீங்க? நான் 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்கிறேன், அது எவ்வளவு வெயிட்டான தொகை, அமௌண்ட். ஒருத்தர் 1 ரூபாய் தர்மம் செய்கிறார், அது எவ்வளவு குறைந்த அமௌண்ட். அது ஏன் நீங்க இந்த குறைந்ததை மிகைத்து விட்டது, சபக்கத்து முந்தி விட்டது, பாலம் தூங்குகிறது என்று சொன்னீங்க. அப்போது நபிகள் நாயகம் கொடுத்த டெபினேஷன் தெரியுமா? ஒருவருடைய செல்வத்தில் பல லட்சங்கள் இருக்கின்றன. 50 லட்சம் வச்சிருக்கிறார், 20 லட்சம் வச்சிருக்கிறார், 10 லட்சம் வச்சிருக்கிறார். இந்த 10 லட்சத்தில் 1 லட்சத்தை கொண்டு தர்மம் செய்கிறார். ஒருவர் சம்பாதித்த ஒட்டுமொத்த சொத்தில இந்த வேலையாளி கூலி வேலை செய்ற இந்த சஹாபி கிடைச்சது 2 திர்ஹம். ஒட்டுமொத்த சொத்து அவருக்கு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவர்கிட்ட இருக்கிற இந்த ஒட்டுமொத்த சொத்தினுடைய 50% கொடுத்தார். அவர் கிடைச்ச உடைமையின் கீழ் இருக்கிற அந்த செல்வத்தினுடைய 50% இறைவனுடைய வழியில் தர்மம் செய்வதற்காக, மீதி 50 தான் தன்னுடைய செலவுக்கு வச்சுக்கிறார். ஆகவே 1 லட்சம் ரூபாயை 10 லட்சம் ரூபாய் வைத்திருக்க 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் அது அவருடைய 10ல் 1 பங்கு தான். அது 10ல் 1 பங்காக குறைந்திருக்கிறது மதிப்பில். ஆகவே இந்த 1 லட்சம் 1 ரூபாய் கொடுத்தவர் முந்தி விடுகிறார் என்று சொன்ன உடனே இறை தூதர்கள் நபித்தோழர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்ப யாருக்கு தர்மம் செய்யணும் என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். 2 ரூபாய் சம்பாதிச்சு வந்திருக்கிறான், நீ ராத்திரி பூரா தண்ணீர் பாய்ச்சி கிடைச்ச சம்பளமே 2 ரூபாய். இது கொண்டு சேமிச்சு வையப்பா, இது கொண்டு நீ பெட்டியில வச்சு பூட்டப்பா, சேவிங் பேங்க்ல போடு. 1 ரூபாய் கொண்டு உனக்கு 1 ரூபாய் தேவைன்னா மீதி 1 ரூபாய் கொண்டு சேவிங் பேங்க்ல போடு என்று நினைக்கிறவங்க நம்ம நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து சொல்லி முஸ்லிம் சமுதாயத்துடைய அனைத்து அங்கத்தினர்களும் இறை பக்தியை
விரும்புகிற அனைவருமே தங்களால் இயன்றதை தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தங்களால் இயன்றதை தர்மம் செய்ய வேண்டும். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், கேட்பாங்க வந்து சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க, நாங்க என்ன செலவு செய்யணும், நாங்க பகிர்ந்து வாழ்வதற்கு என்ன செய்யணும், எப்படி பகிர்ந்து வாழ வேண்டும், மாதா யுன்ஃபிகூன், எதை பகிர்ந்து வாழ வேண்டும், எப்படி பகிர்ந்து வாழ வேண்டும் என்று யஸ்அலூனக உம்மட்ட வந்து கேட்பாங்க. குல் என்ன யஸ்அலூனக சொன்னால் குலில் அஃப்வ, எஞ்சியிருப்பதை தர்மம் செய்யுங்க நபி நீர் பதில் சொல்லுங்க. எஞ்சியிருப்பதை தர்மம் செய்யுங்க என்று பதில் சொல்லுங்க. அப்ப எஞ்சியிருப்பதுன்னா என்ன, எஞ்சியிருப்பதைத்தான் தர்மம் செய்ய வேண்டும். எஞ்சாவிட்டால் தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதாவது ஒரு நாளைக்கு $100 சம்பாதிக்கிறேன், எனக்கு $100 செலவாயிருது, ஏன்னா எனக்கு தர்மம் செய்ய வேண்டிய ஒரு சுண்ணத்தும் இல்லை, கட்டாயம் இல்லை, என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கிறது. இப்போது நான் கூடுதலாக ஒன்றும் எஞ்சியதாக இல்லை, ஆகவே தர்மம் செய்யாவிட்டால் நான் தண்டிக்கப்பட மாட்டேன், சுண்ணத்தை செய்யவில்லை என்ற குற்றம் எனக்கு வராது. ஆனால் ஒருவருக்கு எஞ்சி இருக்கிறது, கிடைத்த $100 $50 தான் தேவை, மீதி 50ஐ சேவிங் பண்ண வேண்டும் என்றால் அந்த சேவிங் பண்ணுவது தப்பா? தப்பொன்னும் இல்லை. அத்தையே சொன்ன அல்லாஹ் தஆலா சிலர்களுக்கு நிறைய கொடுக்கிறான், சிலருக்கு அளந்து கொடுக்கிறான். ஆனாலும் எஞ்சியிருப்பதை கூடுதலாக செலவு செய்வதற்கு தான் குர்ஆன் நம்மை வலியுறுத்துகிறது. எஞ்சியிருப்பதை சேமித்திருப்பதில் தவறில்லை, எஞ்சுவதை சேமிப்பதில் தவறில்லை. நம்முடைய வாரிசுகளை, பிள்ளைகளை, வாரிசுகளை ஒட்டாண்டியாக, ஒன்றுமில்லாத ஏழைகளாக, தேவைகளை பிறரிடத்தில் சொல்லி கேட்பவர்களாக விட்டு செல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நம்முடைய வாரிசுகளை கண்டிப்பா நாம் நம்முடைய செல்வத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும். ஆனால் சம்பாதிக்க அத்தனை வாரிசுகளுக்கா? சம்பாதிப்பதெல்லாம் வாரிசுகளுக்கு எங்க நிலைமைத்தான் இன்னைக்கு மக்கள் கடைபிடிக்கிறார்கள். நான் சம்பாதிக்கிறேன், அது இந்த கஞ்சத்தனம் என்கிற அந்த கருவித்தனம் சிலரிடத்தில் இருந்தால் தானும் பயன்படுத்துறதில்லை. லட்சாதிபதியாக இருக்கிறார், அவரை பார்த்தால் லட்சாதிபதி என்று தன்னை காட்டிக்கொள்ளவே மாட்டார். மில்லியனராக இருப்பார், மில்லியனராக காட்டிக்கொள்ள மாட்டார். உடையில் அவர் வசதி உள்ளவர் என்று தெரிய முடியறதில்லை, உணவில் வசதி உள்ளவர் என்று தெரிய முடியறதில்லை, வாழ்க்கை தரத்தில் நல்ல உயர்ந்த விசாலமான வசதியான வீட்டில் குடியிருக்கிறார் சொல்ல முடியறதில்லை. வாங்குவதையெல்லாம் சேமித்து வைக்கிறார், வாங்குவதெல்லாம் சேமிக்கிறார். இப்படி சேமிப்பிலையும் கஞ்சத்தனத்திலேயுமே ஒருவர் பழகி கொண்டாரே, ஆனால் நிச்சயமாக ஒன்னும் ஒரு கயிறும் இல்லை. கஞ்சத்தனம் என்பது கொடுக்காமல் இருத்தல். கஞ்சத்தனம் என்றால் என்ன? பகிர்ந்து வாழாமல் இருப்பதை தனதாக்கி கொண்டு இருப்பதை பிறருக்கு வழங்காமல் வாழ்வது. கஞ்சர்கள் பலர் இருக்கிறார்கள், பலவிதமான கஞ்சத்தனம் உண்டு. இதில் எதை இஸ்லாம் அனுமதிக்கிறது? ஒரு கஞ்சத்தனத்தை அனுமதிக்கல. கஞ்சத்தனம் என்ற அந்த 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 கருவித்தனம், அது புகல் என்று அரபியில் சொல்லுவாங்க. புகல் நம்முடைய இமாம் சாஹிப் ஹாபிஸ் அவர்கள் ஓதினார்கள். அந்த ஆயத்துக்கு வர்றேன். என்ன ஓதினாங்க? வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரன் லஹும் என்பதை நம்ம ஹாபிஸ் நேத்தைக்கு இரவு தொழுகையில் ஓதினார்கள். தராவி தொழுகை சொன்னாலும் தப்பில்லை. அதனுடைய விளக்கம் என்ன நான் வர்றேன். அதுக்கு முன்னாலே கஞ்சத்தனம் என்பது பெரிய நோய். ஒமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, கொடுக்காமல் வாழ்வது, அதாவது இருந்து கொடுக்காமல் வாழும்போதுதான் கஞ்சத்தனங்கிற தன்மை பொருந்தும். இல்லாதவர்கள் கொடுக்கவில்லைன்னா அவர் கஞ்சர் இல்லை. ஒண்ணு இல்லாம இருக்கும்போது எப்படி கஞ்சருங்கிற தன்மை அவருக்கு வர முடியும்?